நியூசிலாண்ட்ல நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட புது சிஇஓ பார்க்க தான் காலையிலேயே எந்திரிச்சாச்சு. ஸோ, யூசுவலா எந்திரிக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா எந்திரிக்க வேண்டியதாயிடுச்சு ஆஃபீஸ் போறதுனால. குளிச்சு ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு பாப்பாக்கு குயிக்கா லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, ஈஸியா வந்து இன்னைக்கு சேமியா உப்புமா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான். மேடம வந்து டே கேருக்கு அனுப்பிச்சுட்டு நானுமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ, இன்னைக்கு ஆஃபீஸ்ல பஸ்ல தான் வந்தேன். என்னைக்கு நம்ம ஆஃபீஸ் வருமோ அன்னைக்கு தாங்க கிளைமேட் இந்த மாதிரி இருக்கும். ஒரே காத்து, குளிரு, மழை வேற. ஸோ, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கிட்டயே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் கொலீக்ஸோட. ஸோ, மெனுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ, நான் வந்து gnocchi பாஸ்தா தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு 3:30க்கா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ, இங்கேருந்து நம்ம ஆஸ் யூசுவல் பஸ் எடுத்து வீட்டுக்கு தான் போறோம். பயங்கர குளிரா இருந்துச்சு. ஏதாச்சும் காஃபி குடிக்கலாம்னு நெனச்சேன் சூடா. பட் அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் கடை பார்த்தேன். ஸோ, இங்க வந்து நெறைய சுஷிலாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. இங்க வந்து மீசோ சூப் தாங்க வாங்கியிருந்தேன். சரி குளிருக்கு வந்து சூடா சூப் குடிக்கலான்னு. இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் பாசியில செய்றது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ, சூப்பு குடிச்சுட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சுங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.